வணக்கம் மக்களே. நீட் தேர்வு தொடர்பான அப்டேட்டில் அந்த அப்ளிகேஷன் விண்டோலாம் ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்களாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதாவது இது வரைக்குமே இந்த தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, என்டிஏ அந்த ஃபைனல் ரிசல்ட்டு இறுதி கட்ட ரிசல்ட்டை வெளியிட்டதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் அந்த செலெக்ஷன் கமிட்டியோட அந்த விண்டோஸ் ஓப்பன் ஆகும். அதேமாதிரி கவுன்சிலிங் போன வருஷம் வரைக்குமே அப்படி தான் அப்ளை பண்ணிக்கிருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாட்கள் குறைந்தபட்சம் ஓப்பன் திறந்து வைக்கப்படும். அதுக்கப்புறம் கூட விருப்பமுள்ள மாணவர்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு அது ஒரு மாற்றத்தை கொண்டு கடந்த வாரத்திலேருந்து ஒரு 4 நாட்களாக வெள்ளிக்கிழமையிலேருந்து நினைக்கிறேன் மாணவர்கள்லாம் அப்ளை பண்ணிக்கிறீங்க. இப்போ இதில் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு முக்கியமான மாற்றம் என்னென்னா, போன வருஷம் நம்ம என்டியோட ஸ்கோரை அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் என்டிஏ அந்த இதே கிடையாது. எவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதே இருக்காது. என்டிஏ நீட்டில் எவ்வளோ மார்க் வாங்கணும் யூஜி நீட்டில் அப்படின்னு. அப்போ இதில் அப்போ எப்படி கவுன்சிலிங் ரெடி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் கொடுக்கக்கூடிய, அதாவது மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய அந்த என்டிஏயோட ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் இதை ஃபீட் பண்ணி என்டிஏ ஃபைனல் ரிசல்ட் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு ஸ்டேட்டு அந்த மெடிக்கல் கவுன்சில் என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா, என்டிஏலேருந்து எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அதில் பார்க்க முடியுது. அப்போ இதில் மாணவர்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணையில் ஒவ்வொரு பார்ட்டையும் நிரப்புகையில் 2 பார்ட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். என்டிஏவோட அந்த ஹால் டிக்கெட்டில் நீங்கள் நீட் யூஜி 2025க்கு கடந்த மே மாதம் 4ஆம் தேதி எழுதுனீங்க பார்த்தீங்களா, அதில் அந்த அப்ளிகேஷன் நம்பர் ரொம்ப கவனமாக எழுதுங்க. அதில் தப்பாக எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை அப்டேட் பண்ண மாட்டாங்க. என்டிஏ உள்ள அந்த சைட்லேருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி எடுக்காது. ஸோ அதனால் அந்த ஹால் டிக்கெட்டில் உள்ள அப்ளிகேஷன் நம்பர் ப்ளஸ்ஸு ரோல் நம்பர் இது ரெண்டையும் கவனமாக 2-3 முறை சோதித்து அதை ஃபில் பண்ணுங்கள். 2 இடத்துல அதை கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷனில். ஸோ அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருங்க. இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கவுன்சிலிங் லிஸ்ட்லேயே நீங்கள் இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் தெரியாட்டினா கூட யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்கள வச்சுட்டு 2-3 பேர் சேர்ந்து கூட அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவை ஃபீட் பண்ணுங்கள். உங்களுக்கு லேப்டாப்பு சிஸ்டம் இதில் மட்டுமே பண்ணுங்கள். டெஸ்க்டாப் சிஸ்டத்தில் தயவுசெய்து டேப்லேயோ அல்லது செல்ஃபோன்லேயோ பண்ணாதீங்க. அதிலலாம் நிறையா அதாவது அப்டேட் பண்ணையில் தவறு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதுலலாம் நீங்கள் இந்த நீட்டு கவுன்சிலிங்க்கு விண்ணப்பிக்கையில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி நீங்கள் போட போகிறீங்க, அதாவது ஜாதி சான்றிதழ்னு சொல்லும் பார்த்தீங்களா, நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, பிசியா, எம்பிசியா, பிசிஎம்மா அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மாற்றி போட்டுறாதீங்க. அது ஒரு இடத்துல மாற்றி போட்டு நீங்கள் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலுக்கு போயில நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு எம்பிசியாக இருக்கிறீங்க அல்லது பிசியாக இருக்கிறீங்க, எம்பிசின்னு மார்க் பண்ணிடுறீங்க, அங்கே போயில பிசின்னு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபோர்ஜரி. சரியா? அதாவது திட்டமிட்டு நீங்கள் அந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு சலுகையை பெறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக கவனமாக அந்த சான்றிதழில் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த நம்பர் ஒன்று இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேஸ்ட்டு, அது உங்களை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். அந்த நம்பரையும் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ரிசர்வேஷனில் தமிழ்நாடு அந்த ரிசர்வேஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்கள் கேஸ்ட் உங்கள் ஜாதி அந்த இதில் வருதா, அதை வச்சு தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு. ஸோ அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதேமாதிரி டேட் ஆஃப் பர்த்து, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. நமக்கு 85% இடஒதுக்கீடே நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு தான், தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு தான். அப்போ அதிலெல்லாம் ஃபோர்ஜரி எதுவும் பண்ணாலும் சரி உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அதனால் மற்ற சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறதெல்லாம் கூட அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் இன்டென்ஷனலாக வேணுமே நீங்கள் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க உங்கள் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கெலாம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் கவனமாக இருங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த என்டிஏ ஹால் டிக்கெட்டில் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த நீட் யூஜி ஹால் டிக்கெட்டில் உள்ள ரோல் நம்பரையும் அப்ளிகேஷன் நம்பரையும் தவறாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி இன்றைக்கி திங்கட்கிழமை, இன்றைக்கி 9ஆம் தேதி, அதாவது அந்த போபால், அதாவது இந்துவரில் நடந்த அந்த மழையினால் பாதிக்கப்பட்ட அந்த 11 சென்டர் அந்த வழக்கு இன்றைக்கி வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் காலையிலே வந்துடும் நினைக்கிறேன். அதில் எதிர்பார்த்தபடி தான்
இன்னும் ஒரு பெரிய லெவலில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்களோ அதே தீர்ப்பு தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வடக்கே இருந்து வரக்கூடிய இந்த வீடியோஸ்லாம் நேற்று நைட்டு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தள்ளுபடி தான் பண்ணுவாங்க இதெல்லாம் ஏன்னா ஒரு ஒரு அநேகமாக ஒரு 10,000 பேர் கூட இருக்கிற மாட்டாங்க. அதுக்காக 20 லட்சம் மாணவர்களுடைய அவங்களுடைய அந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸும் சரி, அவங்களுடைய கல்வியை பாதிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி இதை தள்ளுபடி தான் பண்ணுவாங்க, டிஸ்போஸ் தான் பண்ணுவாங்க, குவாஷ் தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் காலையிலேயே குவாஷ் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் சாயங்காலத்துக்குள்ளேயே ஃபைனல் ரிசல்ட்டு வெளியிடப்பட்டு இன்றைக்கே கூட ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக ஏற்கனவே கொஸ்டின் சேலஞ்சிங் பண்ணுற டேட்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் என்டிஏ எல்லாமே பி ப்ரிப்பேர்டாக தான் இருப்பாங்க. இந்த கோர்ட்டு தீர்ப்புக்காக தான் வெயிட் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ஈவினிங்கேக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே கூட ஃபைனல் ரிசல்ட்டு ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு சேனல் நான் பார்க்கல தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் இதுதான் அப்டேட்டு. ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் டிராஃப்டிங் மாதிரி போட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பென்சிலை வச்சு ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு பேர்லேருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஒன்று ஒன்றா செக் பண்ணிவிட்டு ஃபீஸ் கொடுக்குறதுக்கு முன்னாடி சப்மிஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதற்கான மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, இது வரைக்கும் கிடையாது. ஆனால் கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த இதுக்கெலாம் நம்ம போயிட்டு தப்பாக ஃபில் பண்ணிட்டேன்னு சொல்லி அறிகுறியாக இருக்க வேணாம். ஏன்னா நீங்களாம் இது 1 வருஷம் 2 வருஷ உழைப்பாக இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் 8th 9th 10thலேருந்தே நீங்கள் ஒரு 4-5 ஆண்டுகளாக இந்த நீட்டுக்காக நீங்கள் தயார் பண்ணியிருப்பீங்க. அதில் இந்த சின்ன சின்ன விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருந்து ஏதாவது ஒரு கவனக்குறைவினால் வாய்ப்புகளை இழந்துடாதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. கவுன்சிலிங் அந்த ஃபைனல் ரிசல்ட் வந்தாலும் சரி அல்லது செலெக்ஷன் லிஸ்ட் அதை பற்றி வந்தாலும் சரி, அதை பற்றி தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.